இப்ப ரீசென்ட்டா ஒரு 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 1 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் ஒண்ணு வந்தது. அது மாரி அ "உங்க டாட்டர் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா?" அப்படின்னு கேட்டாங்க. "காலேஜ் போயிருக்காங்க" அப்படின்னேன். உடனே அவன் அவங்களோட காலேஜ் படிக்கிற டிஸ்ட்ரிக்ட்ட சொல்றான். ஸோ அப்பன்னா அவன் வேற எங்கேருந்தோ எடுக்குறான். ஏதாவது ஒரு சோசியல் மீடியாலேருந்தோ அவங்களோட எங்கேயாவது அவங்களோட லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணியா என்னன்னு தெரியல. அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர ஒண்டி சொல்லிட்டு, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அ ட்ரக் டிராஃபிக்கிங்ல அவங்க மாட்டியிருக்காங்க. அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணான். ஐ பிரெட்டி வெல் நோஸ் தட் இது வந்து ஒரு ஃப்ராட்ஸ்டர் கால்ன்னு. பட் நான் வந்து அத ஒரு ஊர்ஜிதம் பண்ணிக்கணும், ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஃப்ராட்ஸ்டர்ல நான் பயந்த மாரியே ஒரு ஒரு ட்ராமா ஒண்ணு பண்ணேன். ஸோ, அதில அவன் கேட்குற அமௌண்ட் ரொம்ப சிம்பிள். அவனோட லாங்குவேஜ் ரொம்ப சூப்பர்பா இருந்தது. எல்லாமே சொல்லிட்டு, அதுக்கப்புறமா என் டாட்டர் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டவுடனே, அவன் ஒரு லேடி குரல்ல ஒரு 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 ஃபீமேல் ஒருத்தருக்கு அழற மாரி ஒரு வீடியோ ஒரு ஓகே, ஆடியோவும் போடுறான். ஓகே, ஆ இதுக்கப்புறமா நான் இன்னும் ப்ரோபே பண்ணல. அதுக்கப்புறமா என்ட்ட கேட்டது மினிமம் அமௌண்ட் ரூ. 30,000 நீங்க ஓகே, அனுப்பிச்சீங்கன்னா, நாங்க கேஸ புக் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஓகே. தென் ஐ எக்ஸ்போஸ்ட் தட் யூ ஆர் த ஃப்ராட்ஸ்டர் அண்ட் அந்த ரெக்கார்டிங் கூட இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்புறேன்.